இந்த பொண்ணு காலையிலேயே எழுந்து சாமிலாம் கும்பிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி நடக்க முடியாத அவங்க மாமனாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவங்கள எழுப்பி டைம் ஆச்சு மாமா சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு சொல்லி கையாலே ஸ்பூன்ல ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த இவரு உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். இதே மாதிரி மருமக எல்லா வயசானவங்களும் கிடைச்சிட்டா முதியோர்களுமே தேவைப்படாதுன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்னில மாமா என்னோட அப்பா மாதிரி தான் உங்களையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இதெல்லாமே இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கனவுல தான் வந்திருக்கும். பார்த்தா இவங்க மருமக எதிரிலே நின்னுக்கிட்டு இவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவர் அவங்கள கூப்பிட்டு ஆபரேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் வலிக்குதுமா பையனை கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுமான்னு சொல்றாரு. ஆனா இவங்க கோவப்பட்டு அதென்ன உங்க கம்பெனி அவர் நினைச்ச நேரத்துல எப்படி வர முடியும், ஏன் தான் இப்படி அவரை சித்திரவதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திரை போடலான்னு சொல்லி கொண்டு வர சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த மாத்திரையை இவர் கிட்ட வந்தா இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்லி மாத்திரை கவர ஒரு கும்பல வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆனா கொஞ்ச நாள் தெரியும் இவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு கால் பண்ணி அப்பா எப்படி இருக்காரு நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களுமே என்னோட மாமனாரை என்னோட அப்பா மாதிரி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவை, நான் தாங்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொல்றா. இவரும் அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்குன்னு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி எதுவுமே சொல்லாம விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல இவருக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லி எழுந்து நடக்கிறாரு. பார்த்தா நடக்க முடியாம கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. இவங்களும் வந்து பாக்குறாங்க, காப்பாத்தவங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அவரே பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி மாமா தூங்குறாரு, நான் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு போயிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. அவருமே போயிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. சோ இவங்களும் போய் பார்க்ல உட்காந்துக்கிட்டு டைம் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி எங்கம்மா இருக்க வீட்டுக்கு வாமா அப்பா இறந்துறாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க போன்ல சிக்னல் கிடைக்காத மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா எங்க மாமனாரு குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா இதுன்னு யோசிக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி என்னமா வந்துட்டியன்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டில் தாங்க இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு, அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நம்ம மாமனாரை பண்ண கொடுமைக்கு கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க.